காரமடை டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காரமடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக மதியானம் 2:30 மணி வரைக்கும் வெளியில் கடைகண்ணிக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போது நேரத்தை குறைச்சி காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே கடைக்கு வந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னதால் இன்றைக்கி காரமடை காலையில் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமில் இப்படி தான் இருந்துச்சு. சமூக இடைவெளி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. யாரும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா சீக்கிரமாக பொருள் வாங்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க. அஞ்சுமுக ரோட்டில் சாதாரண நாட்களில் இருக்கிற மாதிரி கூட்டம் அலமோதுச்சு. கடைகள் சாத்தியிருக்கு. காரமடையில் லோமி மளிகை, இந்த ரோசியம்மாள் மளிகை, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கடைக்காரங்க எல்லாத்தையும் தள்ளி நின்று வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஊர் பொதுமக்கள் யாரும் கேட்குற மாதிரி தெரியல. சந்தைக்கடை கேட்டு முன்னால் பார்த்தா எப்பாப்பா கூட்டம் அள்ளுது. காரமடை பாத்திரக்கடை லைன் கிட்ட இருக்கக்கூடிய ரோசியம்மாள் மளிகை. இங்கே ஒரு 1 கிலோ ரவை வாங்குறதுக்காக நான் வண்டியை நிறுத்தினேன். சுமார் 20 நிமிஷம் நின்று தான் என்னால் அந்த 1 கிலோ ரவையை வாங்க முடிஞ்சுது. சொந்த கடைக்கு போகிறவங்க வண்டியை பூரா இப்படி நிறுத்திட்டு போயிருக்காங்க ஐயப்பன் கோயில் முன்னால். பர்மா மருத்துவமனைக்கு முன்னால் மளிகை கடைகளில் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. பொதுமக்களின் நடமாட்டம் நிறையா இருக்குது. இது இந்த ராமவிலாஸ் கடைக்கு முன்னால் அங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் முன்னால் பொதுமக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கிறத பார்க்க முடியுது. சொன்னால் சிரிப்பீங்க. காரமடையில் இவர் என்னோட நண்பர். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம கடைக்கு வந்தவர்கிட்ட காலில் செருப்பு இல்லாமல் வந்தார். செருப்பு இல்லையான்னு கேட்டேன். இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழைய செருப்பு போட்டு போனார். இல்லைன்னா ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். அன்னையிலேருந்து அவர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ரங்கநாதர் கோயில் பூட்டி இருக்குது. உள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் உள்ளே மேலே வாத்தியங்கள் சத்தம் கேட்குது. உள்ளுக்குள்ளே பூஜைகள் நடத்த வேண்டிய பூஜைகள் அனைத்தும் முறையாக பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது ஸ்டேட் பேங்க் வீதி. ஆவின் பாலகம், மெடிக்கல் ஷாப்பு, விஜயா காப்பி கடை இதெல்லாம் திறந்துருந்துச்சு. சாலையோரத்தில் இருக்கிறவங்களும் மாஸ்க் போட்டு இருக்கிறது சந்தோஷமான விஷயம். அடுத்தது பில்லுக்கடை முக்கு ஸ்ரீ முருகா ஸ்டோர்ஸ். இங்கேயும் கூட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. மளிகை கடைகளில் பொதுவாகவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. சிறுமுகை ரோடு,
இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. மசூதி வீதி, இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் ஏதோ அவசர உணவு தேவைக்கு வந்து வாங்க வருவாங்க, அதனால் இதெல்லாம் திறந்துருக்கு. பட் இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் நிற்கிறது வந்து சொர்க்கவாசல் வீதிக்கு முன்னால் நிற்கிறேன். அந்த சொர்க்கவாசல் வீதி தொட்ட மாதிரி லோமி மளிகை, அங்கெல்லாம் கொஞ்சம் பொருள் வாங்க மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இளநி வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த சொர்க்கவாசல் வீதியில் இளநி கடை டெய்லி திறந்துருக்கு. உடம்புக்கு முடியாதவங்க வெயில் காலம் ஒரு 10 இளநி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா வாங்க வராதிங்க. இந்த அம்மாவை யாராவது கூட்டிகிட்டு போய்க்கிங்கன்னு பல அமைப்புகள்கிட்ட சொல்லியிருக்கிற 2-3 தடவை. இந்த அம்மா பாவம் மனநிலை பாதிக்கப்பட்டு இங்கே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஊருப்பட்ட குப்பையை பூரா வலிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இது நம்ம லோமி மளிகை கூட்டம் பாருங்கள். ஒரு 10 பேராவது மளிகை கடையில் நிற்கிறாங்க. சமூக இடைவெளி, டைம் சீக்கிரமாக போகணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்றைய காரமடை இப்படி தான் இருந்துச்சு. நானும் அதிகமாக வெளியே வர்றதில்லை. இன்றைக்கி சில மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் வெளியில் வந்தேன். இதுபோல் இனி ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் வெளியில் வந்தேன்னா காரமடை எப்படி இருக்குங்கிறத மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்றேன். நன்றி.